அழகே அழகு சீரியல்ல பாக்கியராஜ் மட்டுமே இந்த வீட்டுக்காக செலவு செய்யறத பத்தி மதி கண்டிப்பா அந்த வீட்டுல பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மலர் இருந்துக்கிட்டு மதிக்கிட்ட, உனக்கு நேத்து நடந்த விஷயம் தெரியாதுல்ல, நேத்து இவரோட பைக்கை கடன்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க வட்டி கட்டலன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன செலவு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மதி நீ தெரியாம பேசுற, இந்த வீட்டில் எந்த செலவு வந்தாலும் இவர் தான் பார்க்கணும், யாருமே செலவு செய்ய மாட்டாங்க. அப்ப இவரோட சம்பாத்தியத்தை வச்சு நீ இவர் எத்தனை செலவு தான் பார்ப்பாரு, அதனாலதான் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாரு. அந்த வட்டி வேற கட்ட முடியலன்னு அவங்க பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நேத்து ஃப்ரெண்டு பைக்ல வந்திருக்காரு. பைக்கை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்னு என்கிட்ட பொய்யும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துக்கிட்டு, ஏன் இந்த வீட்டில் எல்லாரும் தானே சம்பாதிக்கிறாங்க, அப்ப எல்லாரும் தானே கொடுக்கணும், அது என்ன இவர் மட்டும் செலவு செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, அது என்னவோ தெரில மதி, நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆணி வந்ததுல இருந்து இவரே தான் எல்லா செலவும் பார்க்குறாரு, யாருமே அதை பத்தி எதுவும் பேசுறது இல்லை, எங்களோட வருமானத்துல நாங்க எவ்வளவுதான் பண்ண முடியும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துகிட்டு, இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க, சம்பாதிக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு கொடுத்தா தானே பண்ண முடியும், ஒருத்தரே எல்லா செலவையும் பார்க்கணும்னா அது எப்படி முடியும், தொட்டதுக்கெல்லாம் பேசுறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, என்ன பண்றது, சரி விடு, இதை பேசினா தேவையில்லாம பிரச்சனையாகும், நான் தான் சொல்லி கொடுத்து சண்டை வருதுன்னு உடனே அது ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இல்ல இவர் வாங்க சம்பாத்தியத்துல எப்படி எல்லா செலவையும் சமாளிக்க முடியும், இப்ப நானும் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறாரு, அவங்கவுங்க பங்குக்கு கொடுத்தா தானே செலவுகளை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, தெரிலப்பா, நானும் அப்படியே பழகிட்டேன், இதை பத்தி எல்லாம் பேச முடியாது, பேசினா தேவையில்லாம சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மலரும் பாக்கியராஜும் உள்ள போயிடுறாங்க. மதி யோசிச்சுக்கிட்டே துணிகளை காய போட்டுட்டு ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போனதும் சுரேஷ் உட்காந்துருக்காரு. சுரேஷ் கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, என்கிட்டயா, என்கிட்ட பேசுறக்கெல்லாம் உனக்கு இருக்கா, நீயா என்கிட்ட பேசவே மாட்டேயே, நான் கேட்டா கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன், இப்ப என்ன புதுசா நீ பேசுறன்னுலாம் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இப்ப நான் உங்ககிட்ட பேசட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ், சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நீ சொன்னாதானே தெரியும், இல்ல உங்க அண்ணனோட பைக்கை கடன்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன கடன்காரனுங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா, ஏன் அவனுக்கு கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை, கடன் வாங்கணுமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க, நீங்களும் வேலைக்கு போகல, இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க, இத்தனை நாளா குடும்ப செலவு அத்தனையும் அவர் தானே பார்த்துக்கிட்டாரு, நீங்க ₹1 கொடுத்துருப்பீங்களா, இந்த வீட்டில் சம்பாதிக்கிற ஒரே மனுஷன் அவர் தான், அவரு சம்பாத்தியத்துல எத்தனை பேர்த்துக்கு செலவு பண்ண முடியும், அதனாலதான் செலவை சமாளிக்க முடியாம கடன் வாங்கியிருக்காரு, அதுவும் இந்த 2 மாசமா வட்டி கட்டுறக்க கூட முடியாம அவங்க வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்களும் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, நானும் வேலைக்கு போறேன், நம்ம பங்குன்னு கொஞ்சம் கொடுத்தா தானே ஆகும், செலவுகளை அவங்க மட்டுமே சமாளிக்கிறது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு உட்கார்ந்துருக்காரு. என்ன யோசிக்கிறீங்க, நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம் நான் கூட இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன், அவனே எவ்வளோ செலவுகளை தான் சமாளிப்பான், நானும் சம்பளம் வாங்கினதும் கொடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, ஆமாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட பங்குன்னு ஒன்றை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, நம்மளோட பங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, ஆமாம் நம்ம 2 பேரும் தானே புருஷன் பொண்டாட்டி, அப்போ நம்மளுக்கான பங்கை நம்ம தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், ஓ நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிற அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, இப்போ இது பேசுகிற நேரமா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், உங்கள் அம்மா என்ன அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, நீங்கள் ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, நான் என்ன பேசணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா, உங்கள் வீடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க தான், அதையும் நான் மறுக்கலை, ஆனால் சாப்பிட்றப்ப பக்கத்தில் ஒரு பிளேட்டை வச்சு வேஸ்ட்டை வச்சுட்டா உங்கள் அன்னைக்கும் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும் தானே, ஒரு வேலையை சுலபமாக்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை, கீழே வைக்கிறத தட்டில் வைக்க போகிறீங்க, அதுக்கு ஏன் உன் அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ தூரம் சீன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, அவங்களாம் அப்படிதான் மதி, மாற்ற முடியாது, முதல்ல இருந்தே அப்படியே இருந்து பழகிட்டாங்க, இதை பற்றி ஏதாவது பேச போனால் தேவையில்லாமல் சண்டை தான் வரும்,
அதனாலதான் நானும் அமைதியா போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கே தெரியுதுல்ல அவங்க பண்றது தப்புதான்னு அப்படின்னு சொல்றாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இவ்வளோ நாளா ஒரு விஷயத்த பழகிட்டீங்க, சரி, அது தப்புன்னு தெரிஞ்சு இன்னொரு விஷயத்துக்கு பழகிக்கிறதுல தப்பு இல்லையே. இப்ப அந்த தட்டுல வைக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அதுக்கு ஏன் உங்க அம்மா அவ்வளோ பேச்சு பேசுறாங்க? அவங்க காலத்துல ஆரம்பிச்சு இந்த காலத்து வரைக்கும் முடிச்சுட்டாங்க. நீங்களும் ஒண்ணுமே பேசாம அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்னால எல்லாம் பேச முடியாது மதி. அவங்க கிட்ட பேசுனா கண்டிப்பா சண்டை தான் வரும். பொண்டாட்டிக்காக சப்போர்ட் பண்றியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, எனக்காக யார் சப்போர்ட் பண்ணுவா? இந்த வீட்டில் நீங்க தானே பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, எனக்கே சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமாட்டிருக்குது, இதுல உனக்கு வேற நான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஹாலில் ராகவன் லக்ஷ்மி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ மதியும் சுரேஷும் வந்து, அப்பா இந்தாங்க என் சம்பள பணம், அதில் எனக்கும் மதிக்குமான பங்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி பூரா இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, என்னடா புதுசாக காசெல்லாம் தர அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, இல்லை அவர் ஒருத்தரே எவ்வளோ செலவுகளை தான் கவனிப்பார், அதனால தான் நாங்களும் எங்கள் பங்குக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, ஏன் அவன் தானே மூத்த பையன், அவன் தான் செலவு பண்ணும், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, ஏன் அவ ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, யாரும் எங்ககிட்ட எதுவும் சொல்லலை, நாங்களும் அதான் விருப்பப்பட்டு கொடுக்குறோம். ஏன் அவரே தான் செலவு செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அவர் வாங்குற சம்பளத்துல எத்தனை பேர்த்துக்கு செலவு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகவன், இப்போ என்ன சொல்ல வர? நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், ஒரு வேலையும் செய்யலை, சம்பாத்தியம் இல்லைன்னு குத்தி காமிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, எது பேசினாலும் அதில் ஒரு குதர்க்கத்தை கண்டுபிடிக்காதீங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோம் அவ்வளவுதான், மற்றபடி யாரையும் உட்காந்து சாப்பிட்றீங்கலாம் நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, இவளுக்கு வாயி வர வர ரொம்பவே அதிகமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலரே மலரே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலரும் வந்து நிற்கிறாங்க. என்ன மலரே, இதெல்லாம் உன் வேலை தானா? எல்லா செலவும் என் புருஷனே பண்ணுறான், நீங்களும் செலவுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, ஐயோ அத்தை நான்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? அவங்களாம் எதுவும் சொல்லலை, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நாங்களும் அதான் முடிவுக்கு வந்தோம். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா 4 பேரும் ஷேர் பண்ணணும் தானே. அதை விட்டுட்டு மூத்த பையங்கிறக்காக அவரே எல்லா விஷயத்துலையும் செலவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம்மா மதி சொல்கிறதும் கரெக்டு தானே, அண்ணனே எத்தனை செலவுகளை பார்ப்பான், அவன் ஒருத்தனே எல்லா செலவுகளையும் பார்த்து பாவம் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவர் நியாயத்தை புரிஞ்சு பேசுகிறாரு, உங்கள் 2 பேர்த்துக்கும் தான் அந்த நியாயம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் இருந்துக்கிட்டு கோவமா எழுந்திரிச்சு, ஓஹோ என் வயசுக்கு நீ எனக்கு அனுபவம் பத்தலைன்னு சொல்றியா, எனக்கு புரியலைன்னு சொல்றியா அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, சும்மா இப்படி கத்தாதீங்க, முதல்ல என்ன சொல்ல வர்றோங்கிறத புரிஞ்சுக்க பாருங்க. நீங்களும் வேலைக்கு போகல, எந்த காசும் இல்லை வீட்டில், அப்போ அவர் செலவு பண்ணுறது மட்டும் எந்த விதத்தில் நியாயம்? அவர் ஒருத்தர் சம்பாத்தியம் அவர் குடும்பத்துக்கே பத்தாது, இதில் எல்லாத்துக்கும் செலவு பண்ணோன்னா ஏன் இப்போ நாங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பொம்பளை நீ சம்பாதிச்சு அதில் உட்காந்து சாப்பிடணும்னு எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, ஏன் பொம்பளை சம்பாதிச்சா என்ன, எதுக்காக இப்படி பொம்பளை ஆம்பளைன்னு வேறுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.